மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் அஜித்குமார் அவர்கள் திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளை நிறைவு செய்ததொட்டி சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அவருடைய மேனேஜர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பாக அதில் ஹைலைட்டாக பார்க்குற எல்லாருமே பேசு பொருளாக மாறி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரசிகர்களை சுயலாபத்திற்காக நான் எப்போதுமே பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னது தான். இவர் விஜய் சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, விஜய் அவர்களை தான் அவர் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு, விஜயை தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட் உருவாயிருக்குது. உண்மையிலே அப்படிதான் அவர் அதை மைண்டில் வச்சு தான் சொல்லியிருப்பார். நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா அஜித் விஜய் மனசில் வச்சு தான் இந்த அறிக்கையை விட்டுருக்காரு. முதல்ல ஒரு சினிமா துறைக்கு ஒரு 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு அறிக்கை விடுறாங்க அப்படின்னா அது ஒரு சரியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 33 வருஷம் அப்படிங்கிறது என்ன கணக்குன்னு தெரில. 33 வருஷம் நான் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் அறிக்கை விட்டதாகவே நான் பார்த்ததில்லை. அதாவது நீ இதெல்லாம் எப்படின்னா, அதாவது வருஷம் வருஷம் ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ 33 வருஷம் சினிமாவுக்கு நிறைவடையுது அப்படின்ற இடத்துல என்னுடைய ரசிகர்களை நான் சுயலாபத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தமாக சொல்லியிருக்காரு அஜித். அப்படின்னா நிச்சயமாக அவர் விஜய் தாக்கி தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்காரு இந்த அறிக்கையில். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அது காரணம் என்ன அப்படின்னா, அஜித் அவர் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே என்னுடைய ரசிகர்கள் ரசிகர்களாக மட்டும் இருக்கட்டும், என்ன ஒரு நடிகனா திரையில மட்டும் பார்த்து ரசிக்கட்டும், அதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்றது, மலர் தூவுறது, பேனர் கட்டுறது, அதுக்கப்புறம் பாலாபிஷேகம் பண்ணுறது, பன்னீர் அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட ஒரு கார் ரேஸில் ஜெயிச்சுட்டு அஜித் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதாவது கடவுளே அஜித்தே அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது, தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அதாவது அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, இதே மாதிரியே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படிங்கிறது மிக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் துபாய் கார் ரேஸ்ல ஜெயிச்சுட்டு பேசியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் அஜித் என்ன நினைக்கிறாருன்னா, 18 வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவுபடுத்திட்டார். அதாவது நான் நடிகன், அதுக்கான ஊதியம் பெற்றுக்கொண்டு நடிக்கிறேன், கோடிகளில் சம்பளம் வாங்குறேன், எனக்கு என்னுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, என்னுடைய மனைவி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, சுற்றம் சூழல் இருக்குது, அந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கார். ஸோ அவர் இந்த இடத்துல என்னுடைய சுயலாபத்துக்காண்டி நான் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிறது விஜயை தாக்கி தான் சொல்லியிருக்கார். அது அவர் சொல்வது முதல் முறை இல்லை இல்லையா, நிறைய வாட்டி இதே தான் சொல்லியிருக்காரு முன்னாடி. ஸோ ஒரு டைம் அவர் சொல்றதுதான் இப்பயும் சொல்லியிருக்காரு. இப்போ மட்டும் அது டிபேட்டா மாறுது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவர் சொல்றது இது முதல் முறை இல்லைன்னாலும் இந்த அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அதை தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது அது விஜயை தான் கனெக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ அஜித் விஜய் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் நடிக்க வந்தவங்க, சமகால நடிகர்களாக இருந்தாங்க. ஆரம்ப காலத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கும் விஜய்க்கும் நிறைய போட்டிகள், சினிமாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகள் இருக்கும். ஒரு படத்தில் அஜித் ஒரு டயலாக் பேசினார்னா அந்த டயலாக் அட்டாக் பண்ணி விஜய் ஒரு டயலாக் பேசுவார். ஒரு படத்தில் அஜித் மூமெண்ட் ஆட தெரியாமல் ஒரு டான்ஸ் பண்ணார்னா அதை விஜய் கிண்டல் பண்ணி ஒரு மூமெண்ட் போடுவார். இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேருந்தே அஜித் விஜய்க்குள்ள ஒரு எப்படி சொல்றது, ஒரு நட்புறவு இருந்துச்சுங்கிறது உண்மைதான். அந்த நட்புறவை தாண்டி ஒரு போட்டி மனப்பான்மை ஆரம்ப காலத்திலேருந்தே இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜயும் 50 வயதை கடந்துட்டாரு, அஜித்தும் 50 வயதை கடந்துட்டாரு. இந்த மெச்சூரிட்டி லெவல்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அஜித்தினுடைய மெச்சூரிட்டி லெவல் பல மடங்கு உயர்ந்திருக்கு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, விஜய்க்கு அரசியல் ஞானம், அதாவது அரசியல் அறிவு இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய ரசிகர்கள் தான் இன்னைக்கு தாவேகா தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. அவர் ஒரு நடிகராக இருந்து தான் இந்த பாப்புலாரிட்டி அடைஞ்சு தான் அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவருடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி இந்த தொண்டர்களை அவர் பின்னாடி அவருக்காண்டி வேலை செய்ய வச்சு, அதாவது அவருக்காண்டி பேனர் கட்டுறதுலேருந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்போ 2026 எலெக்ஷன்ல எத்தனையோ வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அத்தனை வேலைகளையும் செய்ய விட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களுடைய வாழ்க்கையை தொலைக்க வைக்கிறார் விஜய் அப்படிங்கிறத தெளிவா அட்டாக் பண்ணி தான் அஜித் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த 33 ஆண்டு அந்த நிறைவு செய்யற இடத்துல கொடுக்குற இந்த அறிக்கை நிச்சயமா பாத்தீங்கன்னா 26 எலெக்ஷன்,
அதை குறி வச்சு தான் அஜித் வந்து பேசியிருக்காரு. எந்த சந்தேகமே கிடையாது. என்னதான் நீங்க நண்பர்களா இருந்தாலும், என்னதான் நீங்க போட்டியாளர்களா இருந்தாலும், அதை மீறி ஒரு பொறாமைன்னு ஒன்று எப்பவுமே ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம் இதுக்கு இந்த இடத்துல சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ரஜினி அவர் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள் கடந்துட்டாரு. இன்னைக்கும் சினிமா துறையில் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவர் ஒரு காலகட்டத்தில் 96ல் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது நடக்காமே போயிடுது. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணங்கள் ரஜினிக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் எல்லா காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தடைகள் ஏற்பட்டு அது வர முடியாமல் போச்சு. கடைசி வரைக்கும் ரஜினி வந்து அரசியலுக்கு வரல, நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினியை பின்பற்றி, அதாவது ரஜினிக்கு பல மடங்கு வந்து வயதில் இளையவர், ரஜினியை பின்பற்றி ஒரு நடிகனா வந்து ரஜினியை பின்பற்றி ஒரு ஸ்டாரா வந்து விஜய் வராரு. விஜய் வரும்போது ரஜினிக்கும் விஜய்க்கும் ஒரு போட்டியா, அதாவது வந்து ரஜினி சூப்பர் ஸ்டாரா விஜய் சூப்பர் ஸ்டாரா? ஏன்னா வந்து ரஜினிக்கு என்ன வியாபாரம் ஆகுதோ அதே வியாபாரம் விஜய்க்கு ஆகுது. ரஜினிக்கு என்ன ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்களோ அதே ரசிகர் கூட்டம் விஜய்க்கு இருக்காங்க. ஸோ அப்படி ரஜினி சூப்பர் ஸ்டாரா விஜய் சூப்பர் ஸ்டாராங்கிற ஒரு போட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது உண்மை தானே. அப்போ வந்தது உண்மைன்னும் போது அதை வந்து ரஜினி வந்து எப்படி சொல்றது, எந்த சலனமே இல்லாம கடந்து போனாரானா கடந்து போல. ஒரு ஆடியோ வெளியீட்டுல என்ன பேசினாரு? காக்கா கழு கதை பேசினாரா இல்லையா? காக்கா கழு கதை பேச வேண்டிய என்ன நெசசிட்டி இருக்கு, என்ன கட்டாயம் இருக்கு? ஸோ அவர் விஜய் அட்டாக் பண்ணி தானே அன்னைக்கு பேசினாரு. அப்படிதானே எல்லாருமே வந்து பார்த்தாங்க அன்னைக்கு. ஸோ இதே மாதிரி இன்னைக்கு வந்து இப்ப நடந்த கூலி ஆடியோ வெளியீட்டு விழாவில் நீங்க பாருங்க, ரஜினி வந்து அஜித்தை வந்து ரெஃபர் பண்ணி, அதாவது வந்து எவ்வளவு நாள் தான் நான் நல்லவனா நடிக்கிறது அப்படின்னு மங்காத்தால அஜித் பேசுற டயலாக்கை ரெஃபர் பண்ணி ஒரு மேடையில வந்து பேசுறாரு. அதே நேரத்தில் விஜயை பத்தி எதுவுமே பேசல. புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா நிச்சயமா சார் இது வந்து எப்படின்னா ரஜினிக்கு உள்ள மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்கும்ல, அது நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். ரஜினியும் மனிதன் தானே, ரஜினிக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கத்தானே செய்யும். ஒன்றும் இல்லை, இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வந்து கார் வாங்கிட்டான்னா நம்ம பொண்டாட்டி என்ன சொல்றாங்க, சார் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், நீங்க கூட இன்னும் பைக் கூட வாங்காம இருக்கீங்க, இந்த ஓட்ட பைக்கை வச்சே ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இது வந்து ஹியூமன் டெண்டன்சி. அதனால வந்து ரஜினி வந்து விஜயை தவிர்த்ததுக்கு காரணம் இதுதான், விஜய் பத்தி பேசாம போனதுக்கு காரணம் இதுதான். விஜய் அரசியலுக்கு வந்ததுல ரஜினிக்கு வந்து வெளிப்படையா வந்து பாராட்டுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு எண்ணம் இருக்குமா, விஜய் நம்மளை மீறி அரசியலுக்கு வந்துட்டாரு, நம்ம வர முடியலையே அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்கும். அதே மாதிரிதான் அஜித்துக்கும். நம்மளும் விஜய் வந்து ஒரே காலத்துல வந்து போட்டியா வந்து நம்ம நடிக்க வந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டார், விஜய்க்கு ஈக்குவலான ஸ்டாரா தான் இருக்காரு. ஆனா வந்து விஜய் வந்து ஒரு அரசியலுக்கு போறார் அப்படின்னும் போது நிச்சயமா ஒரு போட்டி பொறாமை இருக்குமா அப்படின்னா இருக்கத்தான் செய்யும். இந்த அறிக்கையை வந்து அவர் ரசிகர்கள் கொடுத்த ஒரு மெசேஜா, அஜித் ரசிகர்கள் கொடுத்த மெசேஜ்? இந்த அறிக்கை வந்து அதாவது வந்து 2 டியூயல் ரோல் இங்க பிளே பண்றாரு அஜித். அப்படின்னா ஒன்னு வந்து அந்த அறிக்கை மூலமா அவருடைய ரசிகர்களுக்கு சொல்ல வர விஷயத்த சொல்றாரு. இது வழக்கமா அவர் சொல்ற விஷயம்தான். இந்த இடத்துல வந்து 33 ஆண்டு, அங்க நீங்க அதை தான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். 35 ஆண்டு நிறைவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். 25 ஆண்டு நிறைவு பண்ணியிருக்காருன்னா நம்ம எடுத்துக்கலாம். 33 ஆண்டு நிறைவு பண்ணதை திடீர்னு வந்து ஒரு அறிக்கையா வெளியிடுறாரு அப்படின்னா ஸோ அங்க ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஸோ அவருடைய ரசிகர்களுக்கு இந்த விஷயத்த சொல்றாரு. அதாவது வந்து நான் வந்து எந்த காலத்திலையும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், என்னோட சுய லாபத்துக்காண்டி பயன்படுத்த மாட்டேங்கிறத சொல்லிட்டு இன்டைரக்டா அட்டாக் பண்றார். விஜய் அட்டாக் பண்ணி என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது விஜயோட ரசிகர்களை என்ன சொல்றாருன்னா, நீங்களும் வந்து சுதாரிச்சுக்குங்க, நீங்களும் முழிச்சுக்குங்க, எந்த விதமான அனுபவம் இல்லாம வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வராரு, அவரை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க, அவருக்காண்டி கொடி கட்டி பேனர் கட்டி கூட்டத்துக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொலைச்சிடாதீங்க, உங்களுடைய அடையாளங்களை நீங்க தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த இடத்துல, அவர் சொல்றதுல ஒரு நியாயமான கருத்தும் இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அவர் வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, விஜயை பற்றி அஜித்துக்கு ரொம்ப நல்லா தெரியும், அஜித்தை பத்தி விஜய்க்கு நல்லா தெரியும். ஸோ இது நல்ல புரிதல் உள்ள 2 பேர். அவருக்கு அஜித்துக்கு நல்லாவே தெரியும் விஜய்க்கு வந்து அரசியல் அறிவு பெருசா கிடையாதுன்னு. ஸோ ஏதோ ஒரு மாசை வச்சு ரசிகர்களை வச்சு மிஸ்யூஸ் பண்ணி அரசியலுக்கு வராரு, மிஸ்யூஸ் பண்ணி பாப்புலாரிட்டி தேடுறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க சொன்னது மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்களும் பல வருஷமா வரன்னு சொன்னாரு. அவர் வரல, அவரோட ரசிகர்கள்லாம் வந்து அதை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த காலம் பார்த்துருக்கோம். அஜித்தோட ரசிகர்களுமே ஒரு சிலர் வந்து எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் இல்லாதது வந்து இவர் பண்ணிட்டார் இல்லையா, தைரியமா வந்துட்டார் அப்படிங்கிறதே உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சா அஜித்துக்கும் ரஜினிக்கும்? தைரியமா வந்துட்டார் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல, அந்த தைரியமா வந்துட்டாருங்கிற வார்த்தைக்குள்ள, அந்த தைரியத்துக்குள்ள
ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அறிவு சார்ந்த விஷயம் விஜய் கிட்ட இருக்கா, ஒரு அரசியல் பார்வை விஜய் கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. இப்ப விஜய் வந்து ஒரு மாசான நடிகர். ஆட தெரியுமானா ஆட தெரியும், பயங்கரமான டான்சர், அவர் பாட்டு பாடுவாரு, அவர் ஆடுவாரு, சூப்பரா வந்து ரசிகர்களை என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாரா அப்படின்னா நிச்சயமா அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை, ஒரு ஒரு மாசான நடிகர் தான். ஆனா விஜய்க்கு அரசியல் என்ன தெரியும்? நான் வெளிப்படையாவே கேட்கிறேன், விஜய்க்கு அரசியல் என்ன தெரியும்? இப்ப விஜய் வந்து எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு, நடிகரா இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாருன்னா எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடியே வந்து டிஎம்கேல இருந்தாரு, அதுக்கு முன்னாடியே கலைஞரோட இருந்தாரு, அதுக்கு முன்னாடியே அண்ணாவோட இருந்தாரு, அதுக்கு முன்னாடியே அரசியல் பயணம், அரசியல் நாணம், அரசியல் புரிதல் வந்து எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அதுல அந்த கட்சியில இருக்கும் போது அங்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அங்கிருந்து உடைஞ்சு வெளியில வராரு எம்ஜிஆர். அதுக்கப்புறம் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் சக்சஸ் பண்ணி ஜெயிச்சு காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார், அவங்களும் ஒரு நடிகை தான், அவங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூடவே இருந்தவங்க. எம்ஜிஆர் வந்து அதாவது சிஎம் இருக்கிற காலத்திலே பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து பல பதவிகளை வந்து ஏடிஎம்கேல கொடுத்து அவங்களுடைய அரசியல் பயணமும் வந்து இருந்துச்சு. ஸோ அரசியல் நாலேஜ் இருந்துச்சு, அரசியல் புரிதல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க, ஒரு பெண்மணி எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு புரிதல், ஒரு அரசியல் ஞானம் இருக்கா விஜய்க்கு அப்படின்னா இல்ல. நான் வெளிப்படையாக கேட்கிறேன், ஏதாவது ஒரு மேடையில ஏறுறாரு, எந்த மேடையிலையாவது ஒரு சரியான கருத்தை வெளிப்படுத்துறாரா? 2 நிமிஷம் 4 நிமிஷம் ஒரு மேடையில ஒரு அரசியல் தலைவர், ஒரு தலைவரா இருக்கவர் ஏறி 4 நிமிஷம் பேசிட்டு இறங்குறாரு, இது எந்த விதத்தில் சரியான பார்வையா இருக்கும்? நீங்க வந்து இந்த நாட்டை திருத்த போறீங்க, இந்த நாட்டு மக்களுக்கு நல்லா செய்ய போறீங்க, நீங்க மாற்றத்தை கொண்டு வர போறீங்க, நீங்க எந்த விதமான மாற்றத்தை, எந்த மாதிரியான மாற்றத்தை இது வரைக்கும் கொண்டு வர போறீங்கிறது ஒரு கரெக்டான ஒரு புரிதலே மக்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களாலே வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெளிவா வந்து மேடையில வந்து சொல்ல முடியலையே, நீங்களே தடுமாறுறீங்களே, எழுதி கொடுக்குற கருத்துக்களை வந்து படிக்கிறீங்களே. இது என்ன சினிமா டயலாக்கா? எழுதிட்டு ஒரு வந்து மேடையில வந்து பேசிட்டு அப்படியே நகர்ந்து போறதுக்கு, இப்படியே கை காமிக்கிறது, அப்படியே நடந்து வர்றது, அப்படி மாஸ் காட்டுறது, இது வந்து சார் சினிமால மாஸ். நீ நடிகை, நல்லா புரிஞ்சுக்கோ, நீங்க நடிகர், உங்களுக்கு மாஸ் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் கூட்டம் தொண்டர்கள் கூட்டமா மாறுறாங்கன்னா அந்த தொண்டர்கள் கூட்டத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு ஒரு சர்வே, அந்த சர்வேல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 18% ஓட்டு வந்து விஜய் வந்து தனித்து நின்றாலும் பெற்றுவார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெறுவார் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். நான் அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன அப்படின்னா இந்த 18% ரசிகர்கள், அவங்கள வச்சு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த 18% ரசிகர்கள் ஓட்டு போடும் போது 6% மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மை. காரணம் என்னன்னா இன்னும் விஜய்க்கு வந்து சரியான அரசியல் புரிதலோ பார்வையோ இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து அரசியல்ல வந்து எப்படி சொல்றது, பழந்துன்னு கொட்டை போட்டவங்க எல்லாம் அரசியல் இருக்காங்க. இந்த பக்கம் டிஎம்கே இருக்கு, இந்த பக்கம் ஏடிஎம்கே இருக்கு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பிஜேபி, அவங்க எப்படியாவது வந்து தமிழ்நாட்டில் வேறு உண்டணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா திருமாவளவன் இருக்காரு, இது இல்லாம சீமான் இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க, வைகோ இருக்காரு, பலர் இருக்கிற இந்த சூழ்நிலையில விஜய் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, அரசு சார். இன்னொரு விஷயம் சார், லேட்டஸ்டா நடந்த ஒரு விஷயம், ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெயசீலன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா விஜயினுடைய முன்னாள் ரசிகர் மன்ற தலைவர், மாநில அளவுல ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருக்காரு. ஏதோ ஒரு சில காரணங்கள்னால இன்னைக்கு வந்து அவர் வந்து விஜயினுடைய ரசிகர் மன்ற தலைவராக இல்லை, அந்த பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார், இல்லை வெளியில வந்துட்டார், முன்னாள் ரசிகர் மன்ற தலைவராக மாறிட்டார். அவர் இறந்து போயிட்டார் 2 நாளைக்கு முன்னாடி. 25 வருஷமா உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறது, அதுவும் மாநில அளவுல ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செஞ்சிருக்காரு, விஜய்காண்டி உழைச்சிருக்காரு. அவர் ஒரு 25 வயசுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 வருஷமா அவருடைய வாழ்க்கை, அதாவது இளமையெல்லாம் தொலைச்சு ஒரு 50-55 வயசுல இன்னைக்கு இறந்து போயிருக்காரு. எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து இறந்து போயிருக்காரு. அவருடைய மரணத்துக்கு நீங்க அவர் வாழும்போது நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நமக்கு தெரியல, அவரோட மரணத்துக்கு சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், இன்னைக்கு இருக்காரு இல்லைங்கிறது மீறி 25 வருஷமா தொடர்ந்து உங்க நிழல் மாதிரியே இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய மரணத்துக்கு ஒரே ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாம், நேர போய் ஒரு மாலை போட்டு ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு ட்விட்டர்ல அதுலயாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம். எதுவுமே செய்யலையே. சரி, நீங்க உங்களுக்கு 25 வருஷமா உங்க கூடவே இருந்த ஒரு மாநில தலைவருக்கே ஒன்றும் பண்ணல, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அஜித்குமாருடைய மரணம், அதாவது வந்து இந்த லாக்அப் டெத், அந்த போலீஸால மரணிச்ச அந்த அஜித்குமாருடைய வீட்டுக்கு போறீங்க, அனுசரணை, அதாவது அனுபவம் தெரிவிக்கிறீங்க, உங்க சிம்பத்தி, அதாவது வந்து நீங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஓட்டா மாத்த முயற்சி பண்றீங்க. ஒரு அனிதாக்கும் ஒரு அஜித்குமாருக்கும் போயிட்டா போதுமா? எத்தனையோ விஷயங்கள் இருக்கே. ஏன் உங்க கூட நடிச்சாரு ஃப்ரெண்டுல, நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போனாரு மதன் பாப், அவரோட வீட்டுக்கு போங்க, அவருக்கு ஒரு மாலையை போடுங்க. ஏன்
ஏன் போடக்கூடாது, அவங்க கூட நடிச்சாரா இல்லையா, அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரலையே, சரி அது கூட வேண்டாம், ஒரு ட்விட்ல ஒரு இது பண்ணுங்க, ஒரு சின்ன ட்விட் போடுங்க, இந்த மாதிரி என்னோட நடிச்ச ஒரு சக நடிகர்னு. ஒரு சக நடிகரே நீங்க மதிக்கிறது இல்லையே, நீங்க யாரை மதிக்க போறீங்க, நாட்டை நீங்க எப்படி காப்பாற்ற போறீங்க? அஜித் சொல்லிக்கிறது கரெக்டு தான், தெளிவாக தான் வந்து கரெக்டாக, அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றிருக்காரு. அது வந்து புரிஞ்சுக்கோங்க, விஜய் பற்றி புரிஞ்சுக்கோங்கிறதுக்காண்டி தான் இந்த அறிக்கை. அது எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும், அதை தான் அஜித் செஞ்சிருக்காரு. அஜித் அவர்கள் அந்த அறிக்கையில் இதை பேசினதை தாண்டி வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், 33 ஆண்டுகளில் நான் சந்திக்காத அவமானங்களே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. நம்ம கூட தொடர்பாக ஒரு பேட்டியில் பேசியிருந்தோம், அந்த பாயிண்ட்டை திரும்பவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர். சார் இன்னைக்கு அதாவது வந்து ரஜினி அஜித் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தனியாக எந்த விதமான பின்புலமும் இல்லாமல், அதாவது சினிமாக்குள்ள வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தில் ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் இருக்காங்க. இப்போ அஜித்துமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நடிகர். அவர் ஆரம்ப காலத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அஜித்தை பற்றி. ஒரு இயக்குனர் அவருடைய பிறந்த நாள் விழாக்கு போனப்போ புக்கே கூட வாங்க மாட்டேட்டார். அந்த இயக்குனர் வந்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரபல இயக்குனராக இருந்தார். அவர் வந்து அன்றைய காலகட்ட ஒரு பிரபல நடிகர்கள், இசைமை பாளர்கள், நடிகைகள், இன்னும் பலர் இருக்கிற ஒரு பிரைவேட் ரூம், அதாவது வந்து ஒரு பார்ட்டி பண்ற ஒரு பிரைவேட் ரூமுக்குள்ள, சூட் ரூம்குள்ள உட்காந்துட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. அஜித் வந்து ஒரு புக்கே கொடுத்து வாழ்த்து சொல்ல வந்தவரை இன்னைக்கு பார்க்க முடியாது, பிஸியா இருக்கேன்னு சொல்லி திருப்பி அனுப்பினார். அவர் வாசல்லே நின்றுட்டு போயிட்டார். இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா வடிவேலு அவரோட சேர்ந்து நடிக்கும் போது நிறைய படங்கள்ல வந்து அவரை கேவலமா பேசினார், வாடா போடான்லாம் பேசினார். அதாவது வந்து சீன்ல தேவையில்லாம, டயலாக்லேயே தேவையில்லாம பல விஷயங்களை வந்து அஜித்தை வந்து துன்புறுத்துற மாதிரி, மனசு புண்படுத்துற மாதிரி பேசினாரு. இதெல்லாம் இல்லாம அஜித் வந்து 4-5 விபத்துகளை சந்திச்சிருக்காரு. எல்லாமே முதுகுத்தண்டுல ஏற்பட்ட விபத்துகள். முதுகுத்தண்டுல விபத்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒருத்தர் வர முடியுமா அப்படின்னா அது அஜித்தோட தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையில தான் அஜித் வந்து இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறாரு, இன்னைக்கு சஸ்டெயின் பண்ணி நிக்கிறாரு. அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரபலமான நிறுவனங்கள்லாம் அஜித்துக்கு பெரிய பெரிய அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே அஜித் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது, மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லாமல் படுத்திருக்கும் போது அந்த அட்வான்ஸை வந்து திருப்பி வாங்கிட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே நடக்கும். ரஜினிக்கு நடக்கலையா? ரஜினிக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்த அவமானத்தை வந்து ரஜினியே வெளியில் சொல்லலையா? இல்லை இந்த கூலி ஆடியோ வெளியீட்டில் கூட பார்த்தீங்களா, ஒரு நண்பன் கேவலமாக கிண்டல் பண்ணி சிரிச்சா அப்படிங்கிறத ரஜினி சொல்லலையா? ஸோ இது எல்லாருமே கடந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி அஜித்தும் வந்து கடந்து வந்திருக்காரு. அஜித் ரஜினி எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது. இப்போ விஜய் அப்படின்னீங்கன்னா உங்க அப்பா வந்து 4 படம் எடுத்தாரு. 4 படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து 5ஆவதா வெளி தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து புக் பண்ணாரு. உங்களை அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 4 படம் எடுக்கிறதுக்கு யார் முதுகுத்தண்டா இருந்தது, யார் பின்புலமா இருந்தது? உங்க தகப்பனார் எடுத்தாரு. ஸோ அதே மாதிரி அஜித்துக்கோ ரஜினிக்கோ ஒரு வாய்ப்பு இல்லையே. ஸோ சுயம்பா வந்தவங்க அவருக்கு பட்ட கஷ்டங்கிறது வந்து அதெல்லாம் நிறைய அது வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதனால வந்து அதை தனியா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நன்றி சார். அஜித் அவர்களே அறிக்கை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கூட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.